மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தன் கட்சி பதவியை ராஜினாமா செய்து இதற்கு பின்னணியில என்ன நடந்திருக்கிறது விரிவா பார்க்கலாம். துரை வைகோ மதிமுகல முதன்மை செயலாளராக பொறுப்பேற்று சுமார் 5 ஆண்டுகள் ஆகுது. அந்த காலகட்டத்துல தான் பார்த்தீங்கன்னா 2 கட்சியிலயுமே தலைவர் பதவி மாற்றப்படுறாங்க. அது யார் எந்த கட்சினா பாஜக மற்றும் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகையும், பாஜகவில அண்ணாமலையும் பதவி ஏற்கிறாங்க. ஆனா இந்த 2 கட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இருக்கின்ற செயல்பாடுகளை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. பாஜக அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட வளர்ச்சி பணிக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதே போல செல்வ பெருந்தகை அந்த கட்சியோட வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டார். துரை வைகோ முதன்மை செயலாளராக பதவியேற்று மதிமுக பதவியேற்று ஒரு பெரிய மாற்றங்களை அந்த கட்சியில கொண்டு வந்திருக்காரு என்று கேட்டீங்கன்னா மிகவும் குறைவு. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பிசினஸ், அதாவது அவருடைய தொழிலை மட்டும்தான் அவர் பிரதானமாக பார்த்திருக்காரு. அதனால மதிமுக ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. வைகோ இருக்கிற வரைக்கும் அந்த வைகோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்புகளை தற்போது வயது மூப்பு காரணமாக பல்வேறு முடிவுகளை அவரால் மேற்கொள்ள முடியல. அதனால மதிமுக தற்போது துரை வைகோ அவருடைய தலைமையில தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. மிகவும் தொய்வான இதுல தான் செயல்பட்டு இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா மல்லை சத்யா, அதாவது துரை வைகோக்கும் மல்லை சத்யாவுக்கும் பனிப்போர் தற்போது நிலவி வருகிறது. இந்த மல்லை சத்யா யாருன்னா வைகோவுடன் பல்வேறு சோதனைகளிலும் வைகோவுடன் அவருடன் பணியாற்றியவர் இவர். தற்போது மகனா அல்லது மல்லை சத்யாவா என்பது வைகோ இப்ப பாத்தீங்கன்னா மல்லை சத்யா கூட நிக்கிறாரு. இதன் காரணமாக இன்று துரை வைகோ தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த பதவி ராஜினாமா திரும்ப பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் துரை வைகோ தனது அந்த கட்சி பதவிக்கு வருவதற்கு, ஏன்னா வைகோ அவருடைய மகனை சந்தித்து சமாதானம் செய்வதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தன் மகனுக்காக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இந்த காலத்தில், அதாவது பாத்தீங்கன்னா இந்த மதிமுக என்ற கட்சி எதற்காக, அது கொள்கையே என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல், அதாவது தனது மகனுக்கு பதவி வழங்கினார் என்பதன் காரணத்துக்காக தான் திமுகல இருந்தே வெளில வந்தவர் அரசியல் காலத்துல. ஆனா கடைசியா இவரும் அந்த பாணியில தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. மதிமுக என்ற கட்சி தற்போது முழுமையாக சிதைந்து கொண்டு குறைந்து அது கட்டமைப்பு வந்து முழுமையாக சிதைந்து விட்டது. முக்கிய நிர்வாகிகளில் வைகோ அடுத்தது பாத்தீங்கன்னா மல்லை சத்யா, துரை வைகோ, இதே மாதிரி ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. திருச்சியில கூட வேட்பாளராக போட்டியிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா அதுக்கு முழு உழைப்பு பாத்தீங்கன்னா அது திமுகவோட உழைப்பு தான். அது அவரோட உழைப்புன்றது அந்த அளவுக்கு அதிகமா இல்லை. அரசியல்ல பாத்தீங்கன்னா இவர் பொறுத்த வரைக்கும் தன்னை முன்னிறுத்தி அந்த கட்சியை வந்து வலுவாக கொண்டு போகணும். அவருடைய கட்டமைப்புல அதை கொண்டு போகாம தற்போது ரொம்ப செயலிழந்துதான் இருக்கு மதிமுக. அதே போல தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில எதற்காக இந்த அவசரம் பட்டாரு அமித்ஷா என்ற கேள்வியும் இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா 1996ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அப்போது நரசிம்மராவ் தலைமையில அமைஞ்சது. இங்க தமிழகத்துல அதிமுக தலைமையில இந்த கூட்டணி இது பண்ணாங்க. பல்வேறு விமர்சனங்கள், அதாவது 91ல இருந்து 96 வரைக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பல்வேறு விமர்சனங்கள். கடைசி அந்த கூட்டணியை விட்டு வெளியே போகணுன்ற அளவுக்கு எப்பனா ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ஆண்டுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது தோணுச்சு. 91 96 காலத்துல வந்து இந்த இது தோணு. மறுபடியும் பல்வேறு அழுத்தத்தின் காரணமாக 2 பேர் கூட்டணி வச்சாங்க. படுதோல்வி சந்திச்சாங்க அதிமுகவும் காங்கிரஸும். அதே போல தற்போது நிலவி விடக்கூடாதுன்றது காரணத்துக்காக தான் சீக்கிரமாக எவ்வளவு அவசரமான கூட்டணி, அதாவது பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்கிறது. ஆனா இப்பவே அவரு இந்த கூட்டணியை வந்து உறுதி செய்திருக்காரு. இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 தான். ஒண்ணு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு சீட் ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு ஒரு ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஆனா மருத்துவர் ராமதாஸுடைய அந்த வியூக கணக்கில் அது முறியடிக்கப்பட்டு தற்போது அதிமுக கூட்டணியில பாமக ஒரு அது ஒரு இதுவா இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாத்தீங்கன்னா அமமுக, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள், ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில இவங்களுக்குன்னு ஒரு சீட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 60ல இருந்து 70 சீட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு மீத இருக்க சீட்ஸ்ல இது இருக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி சேர்வதற்கு முன்பு திமுக வந்து ஒரு 180 சீட் சாலிடா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனா தற்போது திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு 160, அதாவது 20 சீட் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தற்போது தெரிகிறது. இந்த கூட்டணி கணக்கு வெற்றி பெறும் என்றால் வாய்ப்பு குறைவு. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வட மாவட்டத்துல வந்து அதிமுக பாமகக்கு அந்த ஓட் ஷேரிங் இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள், மேற்கு, இது மாதிரி அந்தந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓட் ஷேரிங் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கணும். கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக பாமகக்கு ஒரு பாஜகக்கான ஒரு கூட்டணி, அது ஒரு கரெக்டான கூட்டணியா இருக்கும். மற்ற பகுதியில சில பகுதியில எல்லாமே அது தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1-1 2 ஆகாது. ஒன்னு -1ஆவும் மாறலாம், 1.5 கூட மாறலாம். எப்படி வேணாலும் அரசியல் கணக்கு மாறலாம். கூட்டணி பொறுத்த வரைக்கும் அந்த 1 அந்த மாதிரி தேர்தல் இவங்க 8% வாக்கு எடுத்திருந்தாங்க. அதனால அந்த 8+
2 இந்த மாதிரிலாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதே போல நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணி, அதாவது அதிமுக கூட்டணியில வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று பல்வேறு தரப்பு தெரிவிக்கிறார்கள். அதற்கு வாய்ப்புகள் 100% குறைவுதான். ஏனென்றால் நாம் தமிழர் பொறுத்தவரை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை முழுமையாக தயார் செய்து விட்டார்கள். யார் யார் வேட்பாளர்கள், எந்த தொகுதியில் போட்டியிட போறார் என்ற அனைத்து இதுவுமே அவர்கள் தயார் செய்து விட்டார்கள். சீமான் தலைமையில் நாம் தமிழர் தேர்தலை சந்திக்கும். ஆனால் இதில் யாருடைய வாக்குகளை அவர்கள் பிரிப்பார்கள் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இன்றைய அனைத்து முக்கிய தகவல்களும் நாம் பார்த்துவிட்டோம். அனைவருக்கும் நன்றி.